ஹாய் ஆல். டைம் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு வந்து 2 ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஐம் நாட் ஃபீலிங் ஸ்லீப்பி. ஸோ ஓகே, சும்மா வெட்டியாக இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு கான்டென்ட் எடுக்கலாம், அதை போஸ்ட் பண்ணலான்ட்டு தான் இந்த வீடியோ. ஜஸ்ட் அவாய்ட் மை வாய்ஸ். ஐ ஹாவ் சம் டீப் வாய்ஸ். லைக் நான் வந்து ஃபேன் போடாமல் இப்போ பேசிகிட்ருக்கேன். ஸோ ஃபேன் போடாமல் பேசுகிறதுனால என்னோடய வாய்ஸ் கொஞ்சம் ரொம்ப டீப்பாக இருக்குது. ஓகே, ஸோ லெட்ஸ் மூவ் இன்டு த கண்டென்ட். இன்றைக்கி என்ன டாபிக் அப்படின்னா, இவ்வளோ நாள் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண வீடியோஸ் எல்லாமே ரிலேட்டட் டு சம்திங் டெக்னிக்கல். எப்படி வந்து ஜாப் அப்ளை பண்ணணும், அப்புறம் வந்து ஒரு ரெஸ்யூமில் என்னென்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணுறோம். என்னோட லாஸ்ட் வீடியோ அது தான். நெக்ஸ்ட் வந்துட்டு கெரியர் எப்படி சூஸ் பண்ணணும், இந்த மாதிரியான கொஞ்சம் டெக்னிக்கல் ஓரியன்டாகவே போயிட்டோம். ஸோ ஜஸ்ட் வி வில் see other side of technical, which is non-technical. Non-technical means எப்படி சொல்கிறது, ஒரு நாலேஜபிள் கண்டென்ட் தான். அப்பார்ட் ஃப்ரம் எனிதிங், இதை தாண்டி எதுவும் நம்ம போக கிடையாது. மேபி ஃப்யூச்சர் டேஸில் அதை பற்றிலாம் நம்ம வேறு ஏதாவது பற்றி இன்ட்ரெஸ்டிங்காக அதை பற்றி பேசுவோம். இன்றைக்கி என்ன அப்படின்னா, டாபிக் வந்து ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஓகே, ஸோ இது வந்து நிறைய பேருக்கு, அதாவது ஒரு 70% ஆஃப் பீப்புளுக்கு வந்து இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. வை? பிகாஸ் தட் இஸ் நாட் அவர் மதர் டங். ஓகே, நம்மளோட மதர் டங் இல்லை அப்படின்னா நமக்கு ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஸோ நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிகிட்ருக்குது கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக எனக்கு வந்து ஹிந்தி மேண்டேட்ரியாக இருக்குது. நான் இப்போ ஹிந்தி கற்றுக்கிட்டே ஆகணும், அந்த மாதிரியான சுச்சுவேஷனில் தான் நான் லிட்ரலி இருக்கேன். பட் என்னால் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக அதை எடுத்து என்னால் பார்க்க முடியல. வை? பிகாஸ் அந்த ரீசன்லாம் நான் அப்புறமா சொல்கிறேன். ஃபஸ்ட் வந்து இங்கிலீஷ் வந்து எதுக்காக நான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் அ லாங்குவேஜ், அவ்வளோதான். ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுறதுக்கான ஒரு லாங்குவேஜ், அவ்வளோதான் இங்கிலீஷ். மற்றபடி அது வேறு ஒன்றும் இல்லை. இதை தாண்டி என்ன அப்படின்னா, நான் கண்டென்ட் விட்டு டீவியேட் ஆகி போயிட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ என்னென்னா, இப்போ வந்து சிம்பிளாக வந்து உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து எங்கெல்லாம் தேவைப்படும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து மைக்ரேட் ஆகுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக உங்களுக்கு அங்கே காமன் லாங்குவேஜாக இங்கிலீஷ் தான் இருக்கும். ஓகேவா? காமன் லாங்குவேஜாக இப்போ நிறைய பிளேசஸில் ஹிந்தி இருக்குது. ஸோ ரீப்ளேஸ்மெண்ட் இங்கிலீஷ். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு பிளேஸ் விட்டு இன்னொரு பிளேஸ்க்கு மைக்ரேட் ஆகுறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இங்கிலீஷ் மேண்டேட்ரி. தென் வந்துட்டு இன்டர்வியூஸில் கண்டிப்பாக இங்கிலீஷில் தான் நீங்கள் பேசி ஆகணும். உங்களோட மதர் டங்ஸில் நீங்கள் பேச முடியாது. ஈவன் இஃப் இட் இஸ் இங்கிலீஷ் ஒரு மராட்டி, கன்னடா, எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அதில் பேச முடியாது. நீங்கள் இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். இது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா? ரொம்ப வளவலான்னு போக வேண்டாம். இப்போது இன்டர்வியூவில் இங்கிலீஷ் பேசுகிறது அப்படிங்கிறது அந்த ஸ்பாட்டில் வந்து கண்டிப்பாக வராது. ஸோ யூ ஹாவ் டு ப்ரிப்பேர் ஃபார் தட். ஓகேவா? தப்பே கிடையாது. நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சு கூட ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு இன்டர்வியூ வந்து நாளைக்கு அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அங்கே உங்களோட கெஸ்டர் நீங்கள் எப்படி காமிச்சிக்கணும், அவங்கக்கிட்ட நீங்கள் எப்படி இன்ட்ரோ கொடுக்கணும், அவங்க கேட்டாங்கன்னா எப்படி ஒரு சின்ன சின்ன கொஷின்ஸ்க்கெலாம் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே. இஃப் லைக் இப்போ நீங்கள் பேசிகிட்டே இருக்கும்போது திடீர்னு இப்போ நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, ஒர்க் ஃப்ரம் லைக் அட்டெண்டிங் அ இன்டர்வியூ ஃப்ரம் விர்ச்சுவல் இன்டர்வியூஸ். ஓகே, ஸோ விர்ச்சுவல் இன்டர்வியூஸ் அட்டென்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா, டக்குன்னு ஒரு கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படின்னா, அந்த ஸ்பாட்டில் வந்து நீங்கள் வந்து அதுக்கான ஒரு சென்டென்ஸ் சொல்லணும். எப்படின்னா, எனக்கு இப்போ கரண்ட் கட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத நீங்கள் சொல்லணும். அதுக்கெல்லாம் வந்து எப்படி நீங்கள் ப்ரிப்பேர் ஆகலைன்னா அந்த ஸ்பாட்டில் கண்டிப்பாக வராது. பிகாஸ் அது நம்மளோட மதர் டங் கிடையாது அப்படிங்கிற ஒரு ரீசன்னால தான். ஓகே, ஸோ இதுக்கு வந்து எப்படி நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கைடு நான் சொல்கிறேன். ஒரு கைட்லைன்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணால் வந்து இங்கிலீஷ் வந்து ஃப்ளூயண்ட்டாக பேசலாம் அப்படிங்கிறதுக்கு. ஃப்ளூயண்ட்டாக பேசணுங்கிற அவசியம் கூட கிடையாது. நீங்கள் என்ன சொல்ல வரீங்கிறத ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்களுக்கு புரிய வச்சா மட்டுமே போதும். அதுவே போதுமானது. ஓகேவா? பட் ஃப்ளூயன்சி இஸ் நீடட் இன் ஃப்யூச்சர் டேஸ். நீங்கள் ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு நல்ல ஃப்ளூயண்ட்டாக பேசணும். உங்கள்கிட்ட ஒரு ஆள் ஃப்ளூயண்ட்டாக வந்து பேசுகிறாங்கன்னா அவங்கள பார்த்து நீங்கள் பயந்துடக்கூடாது. ஐயோ, அவங்க நல்லா பேசுகிறாங்க, நமக்கு வரலை, அப்படிலாம் நீங்கள் பயப்பட தேவையில்லை. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் பேசலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் இதெல்லாம் எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து இங்கிலீஷில் வந்து வேர்ப்ஸ் வந்து ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வேர்ப்ஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு நீங்கள் ரொம்ப பேசிக்காக இருக்கீங்க இங்கிலீஷில், உங்களுக்கு ஒரு இடத்துல எந்த வேர்ப் போடுறது கூட தெரியல அப்படின்னா, அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒரு 20 வேர்ப்ஸ் கற்றுக்கோங்க. அதோட பாஸ்ட் டென்ஸ் என்ன, ப்ரெசன்ட் டென்ஸ் என்ன, ஃபியூச்சர் டென்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையுமே கற்றுக்கோங்க. டென்ஸ் ரொம்ப முக்கியம் அண்ட் வேர்ப்ஸ் ரொம்ப முக்கியம். இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா
நீங்கள் பேச பேச தான் உங்களுக்கு இங்கிலீஷ் வந்து வரும். ஓகேவா? ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசலாம். ஆப்வியஸாக ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச முடியாது. சிரிப்பாங்க, கிண்டல் பண்ணுவாங்க நம்மள. பட் உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, உண்மையாகவே வந்து நீங்கள் வந்து ஒரு கெரியரில் முன்னாடி போகணும், அவங்களும் கெரியரில் முன்னாடி வரணும் அப்படிங்கிற ஒரு தாட்ஸோட உங்களுக்கு ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்கக்கிட்ட நீங்கள் இதெல்லாம் பேசலாம். நம்ம வந்து பேசும்போது நம்ம எப்பயாவது ஃபன்னியாக நம்ம எப்பயாவது பேசுவோம்ல, ரொம்ப ரொம்ப டெய்லி கூட இல்லை, ஃபன்னியாக நம்ம பேசும்போது ஒரு கான்வர்சேஷனை நம்ம ஏன் இங்கிலீஷில் பேசக்கூடாது, அப்போ வந்து நீயும் டெவலப் ஆவ நானும் டெவலப் ஆவேன், அந்த மாதிரி பேசலாம். இன்கேஸ் அந்த வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கலனாலும் உங்களுக்கு நீங்கள் வீட்டிலேயே உங்கள் மிரர் முன்னாடி உங்கள் பாத்ரூமில், ஸோ நம்ம இதில் நிறைய பேர் பாத்ரூம் சிங்கர்ஸ்லாம் இருப்போம். ஸோ சிங்கங்க தூக்கி ஓரமாக வச்சுட்டு நீங்கள் அதுக்கு பதிலாக இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து பேசலாம். நீங்களாக ஒரு சினாரியோ வந்துட்டு உங்கள் மைண்டில் வந்துட்டு நீங்களா இமேஜின் பண்ணிட்டு அந்த சினாரியோவில் நீங்கள் எப்படி ஆக்ட் பண்ணுவீங்க, நீங்கள் எப்படி அங்கே என்னென்ன வேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவீங்க, நீங்கள் அங்கே இங்கிலீஷில் கான்வர்சேஷன் க்ரியேட் பண்ணிங்கன்னா எப்படி பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான தாட்ஸ் எல்லாம் நீங்களாகவே அதை வந்து இமேஜின் பண்ணி பார்க்கலாம். அங்கே நீங்களாகவே உங்களோட பாத்ரூம்லையோ இல்லை உங்கள் மிரர் முன்னாடியோ நீங்கள் பேசி பார்க்கலாம். ஸோ லைக் இதையும் தாண்டி உங்களுக்கு இதுவும் எனக்கு செட் ஆகலை அப்படின்னா உங்களுக்கு ஏஐ இருக்குது. ஏஐ கிட்டே நம்ம சும்மா ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ அப்படிலாம் நம்ம மெசேஜ் பண்ணிகிட்ருக்கோம் இல்லையா? ஸோ நீங்கள் ஏஐ கிட்டே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் ரொம்ப பேசிக்கான லெவலில் இருக்கேன் இங்கிலீஷில், எனக்கு என்னோடய இங்கிலீஷை டெவலப் பண்ணும். ஸோ நம்ம வந்து ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணலாம் அப்படின்னா அதுவே ஒரு சினாரியோ சொல்லும். அந்த சினாரியோவில் அது ஒரு கொஷின் கேட்கும், நீங்கள் ஏதாவது ஒன்று சொல்லும், அப்போ நீங்கள் ஒன்று சொல்லலாம். அதில் வாய்ஸ் கூட இருக்கு இல்லையா? ஸோ நீங்கள் அதை உங்களோட வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி கூட அனுப்பலாம். அப்படி அனுப்புகிறப்போ நீங்கள் டைப் பண்ணி அனுப்புறதுல இதே கிடையாது, பிரயோஜனமே கிடையாது. ஏன் அப்படின்னா, டைப் பண்ணும்போது நம்ம ஒன்று யோசிச்சு டைப் பண்ணுவோம், இந்த இடத்துல இந்த வேர்ட் போடலாமா போட வேணாமா. ஆனால் நம்ம பேசும்போது தான் ஃப்ளூயண்ட்டாக அந்த இடத்துல டக்குன்னு ஸ்பான்டேனியஸாக என்ன வேர்ட் வருதோ அந்த வேர்டை போடுவோம். ஓகேவா? அது தப்போ சரியோ அது ஏஐ டிசைட் பண்ணிக்கும். அப்போ அது வந்து உங்களுக்கு கரெக்ட் பண்ணும். ஓகே, இந்த இடத்துல நீங்கள் இந்த வேர்ட் போட்டுக்கக்கூடாது, இந்த வேர்ப் இங்கே வராது, இது பாஸ்ட் டென்ஸில் வரணும், இது ப்ரெசென்ட் டென்ஸில் வரணுங்கிறத அது எக்ஸ்பிளைன் பண்ணும். ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெலாம் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ என்ன அப்படின்னா, இந்த கம்யூனிகேஷன் இங்கிலீஷில் பேசுகிறதுக்கு ஒரு பெரிய தடையாக இருக்கிறது நம்மளோட நர்வஸ்னஸ் தான். நம்ம வந்து யாராவது நம்மக்கிட்ட இங்கிலீஷில் வந்து பேசினாலே நம்ம ரொம்ப நர்வஸ் ஆகிடும். ஸோ லைக் நான் ஒரு பொண்ணு, நான் எப்படின்னா, நான் வந்து கிட்டத்தட்ட 14 இயர்ஸ் நான் வந்து கான்வென்ட்டில் தான் படித்தேன். இங்கிலீஷ் மீடியம் தான், கம்ப்ளீட் இங்கிலீஷ் மீடியம் தான். ஆனால் நான் வந்து 12th படிக்கும் போதெல்லாம் வந்து பயங்கரமாக இங்கிலீஷ் பேசுவேன். என்னோடய லெவல் நாலேஜ் இங்கிலீஷ் நாலேஜ் வந்துட்டு ஓரளவுக்கு ஓகே மேனேஜபிளாக இருந்தது. பட் நான் எப்போ காலேஜுக்கு காலடி எடுத்து வச்சேனோ அந்த 4 இயர்ஸ் எனக்கு நான் இங்கிலீஷ் பேசுகிறதுக்கான எந்த ஒரு இதுவுமே இல்லை, எந்த ஒரு நெசசிட்டியுமே இல்லை. பிகாஸ் என்னோடய ஸ்கூலிங் ஃபுல்லாகவே நான் வந்து இங்கிலீஷில் தான் பேசணும். ஒன்ஸ் என்டர் ஆகிட்டோம் அப்படின்னா இங்கிலீஷ்லாம் பேசணும். நாங்கள் திருட்டுத்தனமாக எப்பயாவது தமிழில் பேசிக்குவோம். அதுக்கப்புறம் சில டைமில் அந்த ரூலை ஃபாலோ பண்ணாமல் போய்ட்டோம். எனக்கு ஒரு நல்ல டீச்சரும் கிடச்சாங்க. ஸோ அதனால் நான் என்னோடய இங்கிலீஷ் வந்து ஓரளவுக்கு நல்ல பில்ட் ஆச்சு. எனக்கு என்ன வேர்ப் இங்கே போடணும், என்ன பண்ணணும், ஒரு சென்டென்ஸில் வந்து ஹேவ் பீன் யூஸ் பண்ணணுமா, ஹேஸ் பீன் யூஸ் பண்ணணுமா, இந்த மாதிரியான ஐடியாலாம் எனக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு அப்போ வந்தது. ஒன்லி பிகாஸ் ஆஃப் த டீச்சர். ஓகேவா? அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல டீச்சர் இருக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு அந்த நல்ல டீச்சர் அமையலைன்னா நீங்கள் ஏஐயை உங்களை டீச்சராக எடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட நர்வஸ்னஸை ஒதுக்கி வைக்கணும். அப்போ வந்து நான் வந்து என்ன பண்ணேன், இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்து ஒரு 4 வருஷம் வந்து இங்கிலீஷே பேசாமல் இருந்ததுனால, நான் ஃபர்ஸ்ட் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணும்போது நான் ரொம்ப நர்வஸ் ஆனேன். எனக்கு அப்போது வந்து ஒரு கொஷின் வந்தது, நான் 14 வருஷம் கான்வென்ட்டில் படித்தேன், இங்கிலீஷ் மீடியமில் படித்தேன்னா நான் ஏன் இப்படி இருக்கேன், என்னால் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி என்னால் பேச முடியல, நான் ஏன் இவ்வளோ நர்வஸ் ஆகுறேங்கிறது எனக்கு அப்போ புரிஞ்சுது. அப்போ நமக்கு இப்படி இருக்குது அப்படின்னா தமிழ் மீடியமில் படிக்கிற குழந்தைங்களுக்குலாம் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் தான் நான் என்ன பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னா, நானாக வந்துட்டு இங்கிலீஷில் வந்து பேச ஆரம்பித்தேன். எப்படின்னா என் ஆஃபீஸில் இல்லை வந்து நான் வந்து ஒரு இன்ஸ்டியூட்டில் இவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சமாக இங்கிலீஷ் வந்து நான் பேச ஆரம்பித்தேன். ஸோ அங்கேயுமே எனக்கு வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாலாம் எனக்கு, ஏன்னா வந்து நான் ஒர்க் பண்ணது வந்து ஒரு கார்ப்பரேட் கம்பெனி, பட் தட் இஸ் அ ஸ்டார்ட் அப் கம்பெனி. ஓகே, ஸோ அங்கே வந்து பெருசாக யாரும் இங்கிலீஷ்லலாம் வந்து பேச மாட்டாங்க, எல்லாருமே தமிழில் தான் கான்வர்சேஷன் பண்ணுவாங்க. நான் ஒரு இன்ஸ்டியூட்டில் படித்தேன், அந்த இன்ஸ்டியூட்டில் வந்துட்டு எல்லாருமே தமிழில் தான் பேசுவாங்க. இஃப் இன்கேஸ் சம்மன் இஸ் ஃப்ரம் அதர் ஸ்டேட், என்னோடய ஃப்ரெண்ட் யாராவது வந்து அதர் ஸ்டேட்டில் இருக்காங்க அப்படின்னா அவங்க இங்கிலீஷில் பேசுவாங்க, அவங்கக்கிட்ட பேசுகிறப்போ அந்த சான்ஸ் மட்டும்தான். ஸோ வந்து நான் இப்போ வந்து ஓரளவுக்கு நான் ஃப்ளூயண்ட்டாக பேசுகிறேன் அப்படின்னா, இப்போ நான் கொஞ்சம் ரீசெண்ட் டேஸாக நான் நல்ல இங்கிலீஷ், நான் வந்து கம்யூனிகேஷன் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் வச்சுருக்கேன் எல்லாருக்கிட்டையுமே இப்போது. ஸோ அதனால் என்னால் இப்போ வந்து ஓரளவுக்கு என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஓகேவா? இப்போ நானுமே வந்து என்ன அப்படின்னா ரொம்ப
டாப் லெவல் எனக்கு இங்கிலீஷ் எல்லாமே தெரியும் அப்படிலாம் கிடையாது. ஓகேவா? இங்கிலீஷில் வந்து எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது. அது எல்லாத்துக்குமே நமக்கு அர்த்தம் தெரியாது. எல்லாத்தையுமே நம்ம லேர்ன் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ உங்களோட நர்வஸ்னஸை வந்து இப்போ நான் வந்து நிறைய பேர் இன்டர்வியூஸ் எடுத்திருக்கேன். இந்த இன்டர்வியூஸ் எடுக்கும் போதுமே ஒரு விஷயம் நான் ரொம்ப சிம்பிளான கொஷின்ஸ் தான் அவங்கக்கிட்ட கேட்பேன். ஆனால் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் வந்து ஆக்சுவலாக அவங்களுக்கு தெரியும். அவங்க வந்து எப்படின்னா, அது வந்து எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற அந்த ஃப்ளோலாம் அவங்களுக்கு தெரியலனா கூட, அவங்க வந்து இப்போ வந்து வாட் இஸ் ஆப்பிள் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு நமக்கு ஒரு கன்டென்ட் நம்ம மைண்டில் இருக்கு இல்லையா? அந்த கன்டென்ட் வந்து கன்டென்ட் இல்ல, கான்டென்ட். ஓகே, ஓகே. அந்த கான்டென்ட் வந்து அவங்களோட மைண்டில் இருக்கும். ஆப்பிள் இஸ் அ ஃப்ரூட், ஆரஞ்ச் இஸ் அ ஃப்ரூட் அப்படின்னு சொல்லி ஒரு கான்டென்ட் அவங்க மைண்டில் இருக்கும். ஆனால் அந்த நர்வஸ்னஸ்னாலேயே அவங்க அதை சொல்லாமல் விட்டுருவாங்க. இப்படி தான் நிறைய பேருக்கு வந்துட்டு இன்டர்வியூவில் வந்து உங்களுக்கு வந்து ஊத்திக்கிறதே. எப்படின்னா, இப்ப நீங்க வந்து உண்மையாவே இப்போ உங்கள்ட்ட ஒரு கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அந்த கொஸ்டின பத்தி உங்களுக்கு வந்து ஆக்சுவலா ஒரு விஷயம் தெரியும். இதே நீங்க அத தமிழ்ல சொல்லுங்கன்னு சொன்னாங்கன்னா, நம்ம ஆளுங்க படபடன்னு சொல்ல ஆரம்பிச்சுருவோம். ஆனா, இங்கிலீஷ்ல சொல்லணும் அப்படிங்கிறப்போ நம்ம கண்டிப்பா நர்வஸ் ஆயிடுவோம். இதெல்லாம் இல்லாம, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு, நீங்க ஒரு இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ண போறீங்கன்னா, ஒரு 2 நாள் வந்து நீங்க டெக்னிக்கல் சைடு எவ்வளோ கான்சன்ட்ரேட் பண்றீங்களோ, அட்லீஸ்ட் கம்யூனிகேஷன்லயும் அட்லீஸ்ட் 1 டேயாவது ஸ்பெண்ட் பண்ணுங்க. எப்படி உங்களோட கெஸ்சர் இருக்கணும் அங்க, என்ன மாரியான வார்த்தைகள்லாம் நீங்க அங்க யூஸ் பண்ணணும். ஒரு கொஸ்டின் கேட்டாங்கன்னா, அதுக்கு இப்படி தான் ஆன்சர் பண்ணணும். ஒரு வேளை அதுக்கு நமக்கு ஆன்சர் தெரியலனா, அதை எப்படி நம்ம கன்வே பண்ணணும். இந்த மாதிரியான விஷயத்தலாம் அப்போ உங்க கம்யூனிகேஷன்ல கூட அவங்க வந்து இம்ப்ரெஸ் ஆகுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ நீங்க வந்து எப்படிலாம் கம்யூனிகேஷனை வந்து டெவலப் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது, யூஸ் ஏஐ, சாட்பாட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அந்த மாதிரி யூஸ் பண்ணி உங்களோட கம்யூனிகேஷனை நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். நீங்களாக எஃபர்ட் போடுறதுல தான் உண்டு. புக்ஸ் படிங்க, வேர்ப்ஸ் நிறைய கற்றுக்கோங்க, டென்சஸில் நல்லா ஃபஸ்ட் பர்ஃபெக்டாக இருங்க. தென் வந்து நிறைய பாட்காஸ்ட்லாம் எல்லாமே கேளுங்க. நிறைய இங்கிலீஷ் பாட்காஸ்ட்லாம் நிறைய கேளுங்க. அப்போ நீங்கள் நிறைய இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நான் ஹிந்தி வந்து கண்டிப்பாக கற்றுக்க வேண்டிய ஒரு நெசசிட்டியில் நான் இப்போ இருக்கேன். இப்போ நான் என்ன ஒரு முயற்சி பண்ணுறேன், நான் இவ்வளோ பேசுகிறேன்னா ஆக்சுவலாக நான் ஒரு பயங்கர சோம்பேறி. எனக்கு வந்து இங்கிலீஷ் கற்றுக்கிறதுல எனக்கு துளி கூட விருப்பம் கிடையாது. நானே என்னோடய சேனலில் ஒரு வாரத்துக்கு ஒரு வாரத்துக்கு இல்லை, ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு போஸ்ட் போட்டிருப்பேன். ஹிந்தி என்ன அவ்வளோ மேண்டேட்ரியா, நம்ம வந்து கற்றுக்கிட்டே ஆகணுமா, ஏன் அதை நம்ம ஃபோர்ஸ்ஃபுல்லாக ஏன் நம்ம வந்து கற்றுக்கணும், நமக்கு வரலனா விட்டுறலாம்ல அப்படின்னு நானே சொன்னேன். ஆனால் இப்போ என்னென்னா, இவ்வளோ பேசுறியா, உன்னையே நான் எந்த நிலமையில வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி, ஹிந்தி நம்ம கண்டிப்பாக கற்றுக்கிட்டு தான் ஆகணும். கற்றுக்கிட்டா தான் சர்வை பண்ண முடியும். அப்படியான சிச்சுவேஷனுக்கு நான் வந்துட்டேன். ஆனால் நான் பயங்கர சோம்பேறி. எனக்கு வந்து எப்படி சொல்கிறது, எடுத்தோன்னே வந்துட்டு இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உட்காந்து கற்றுக்கிறதுலாம் எனக்கு ஒரு பயங்கர கடுப்பு. அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. எனக்கு ஹிந்தினாலே சுத்தமாக வேறு பிடிக்கவே பிடிக்காது. இதெல்லாம் வேறு என் சேனலில் சொல்லலாமான்னு வேறு தெரியல. ஓகே, எனிவே நம்ம சேனலை யாரும் அவ்வளோவா பெருசாக பார்க்க போகிறதும் இல்லை. ஓகே, பேசுகிறதுக்கு எனக்கு வரவும் வராது. எனக்கு வந்து என்ன சொல்கிறது, பேசிக்கான விஷயம், பையா ஏக் பிளேட் பானிபூரி இதுதான் எனக்கு தெரியுமே ஹிந்தியில். அதுக்கு மேலே எனக்கு வேறு ஒன்றுமே தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன அதுக்கான ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து இப்போ நம்ம இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் பார்க்குறோம் இல்லையா, யூடியூப்பில் வீடியோஸ் பார்க்குறோம் இல்லையா, இப்போ நான் நிறைய வந்து ஹிந்தி சேனல்ஸ் வந்து பார்க்க ஆரம்பிக்கிறேன். சும்மா ஃபன்னி வீடியோஸ்லாம் நிறைய வரும்ல, நிறைய கான்டென்ட்லாம் ஹிந்தியில் நிறைய வரும் இல்லையா, அந்த வீடியோஸ்லாம் நான் வந்து அதோட வாட்சிங் இன்ட்ரெஸ்ட் வந்து அங்கே நிறைய காமிக்கிறேன். அப்போ நான் நிறைய காமிக்கும்போது நான் அதை ஃபாலோ கூட பண்ணுறது கிடையாது. பட் நான் அதோட வாட்சிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிக்கிறதுனால அது எனக்கு ரெக்கமெண்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேவா? அப்படி வரப்போ நான் வந்து அவங்க வந்து அந்த எப்படி சொல்கிறது, அந்த கேப்ஷனில் போடுற வார்த்தையாக இருக்கட்டும், இல்லை அவங்க சொல்கிற வார்த்தை அது ரொம்ப ஃபன்னியான வீடியோவாக இருக்கும். ஆனால் எனக்கு அர்த்தமே புரியாது. ஸோ அதை தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகவே நான் அதை போய் டிரான்ஸ்லேட்டரில் போட்டு இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி தான் என்னோடய இன்ட்ரெஸ்ட்டை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஹிந்திக்குள்ளே திணிச்சிட்ருக்கேன். அப்போ வந்து என்னால் இப்போ வந்து 1 2 வேர்டு தான். ஓகேவா? இப்போ நேற்று கூட நான் வந்து ஏதோ ஒரு வேர்டு ஏதோ பார்த்தேன், மறந்து போச்சு. ஓகே, அது வந்து என்ன அப்படின்னா, யூ ஆர் மைன் அப்படின்னு அர்த்தம். அதுக்கு ஹிந்தியில் என்னன்னு எனக்கு தெரியல. நான் என்னமோ அது டிரான்ஸ்லேட்டரில் போட்டு பார்த்தேன். ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இங்கிலீஷில் வந்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஒரு பாட்காஸ்ட் பார்க்கலாம், நியூஸ் நிறைய பார்க்கலாம், நியூஸ் பேப்பர்ஸ் வாங்கி படிக்கலாம். உங்களோட வாட்சிங் இன்ட்ரெஸ்ட் நீங்கள் தமிழ் வீடியோஸ்லேயும் மற்ற லாங்குவேஜஸ்லேயும் அதாவது உங்களோட மதர் டங்ஸில் காமிக்கிறத விட்டுட்டு நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, அங்கே வந்து உங்களோட வாட்சிங் இன்ட்ரெஸ்ட் அதிகமாக காமிச்சிங்கன்னா, ஈவன் அதுவே உங்களோட ரெக்கமெண்டேஷனில் வரும். அப்போ நீங்கள் புதுசான வார்த்தைகளை நீங்கள் கற்றுக்குவீங்க. ஸோ இதுதான் நான் சொல்ல வர்றது. உங்களோட நர்வஸ்னஸை விட்டுருங்க. டெய்லியும் வந்து ஏதாவது வேர்ட்ஸ் கற்றுக்கோங்க. டென்சஸில் ஸ்ட்ராங்காக இருங்க, வேர்ப்ஸில் ஸ்ட்ராங்காக இருங்க.
தென் வந்துட்டு நிறைய வந்து உங்களோட டைம் வந்து நீங்கள் மொபைலில் தான் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க. மோஸ்ட்லி நான் இன்ஸ்டாகிராம்லேயும் யூடியூப்பில் தான் இருக்கேன் அப்படின்னா, அங்கே எப்படி நீங்கள் அந்த டைமை எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணலாம்? நீங்கள் தாராளமாக யூடியூப் பார்க்கலாம், இன்ஸ்டா பார்க்கலாம். அது தப்பே கிடையாது. அந்த டைமை நீங்கள் எப்படி எஃபிஷியண்ட்டாக பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ நீங்கள் இந்த மாதிரியான சேனல்ஸ் பார்க்கலாம். உங்களுக்கு போர் அடிக்கிறப்போ பாட்காஸ்ட் பார்க்கலாம். இல்லை வந்து ஒரு லைப்ரரி போயிட்டு ஒரு புக் வாங்கிட்டு வந்து நீங்கள் அந்த இங்கிலீஷ் புக் படிக்கலாம். ஸோ இங்கிலீஷ் புக்ஸ்லாம் படிக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பாக நிறைய வந்துட்டு என்ன சொல்கிறது, புதுசு புதுசான வார்த்தையெல்லாம் பார்ப்பீங்க. அந்த வார்த்தைக்கான அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற நம்ம சும்மா பிளாங்காக ஒரு விஷயத்த பண்ணுறத விட, ஏதாவது நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நமக்கு இப்போ நம்ம வந்து ஒரு புக் வாங்கி படிக்கிறோம். அந்த புக் வந்து இப்போ ஒரு ஹாரர் பேஸ்டு ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை நம்ம வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோட நம்ம விறுவிறுன்னு படிச்சுட்டே இருக்கோம். அப்போது நமக்கு ஒரு வார்த்தை புரியலன்னா, கண்டிப்பாக நம்ம மைண்ட் வந்து என்ன ஆகும், ட்ரிகர் ஆகும். இதை நீ என்னென்னு தெரிஞ்சுக்கணும், அப்போ தான் இந்த ஸ்டோரி உனக்கு புரியும் அப்படின்னு சொல்லி, ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா, அதை நீங்கள் போய் பார்ப்பீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த வேர்டோட அர்த்தம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்கள் மைண்டில் ஏறிடும். ஏன்னா நீங்கள் அதை இன்ட்ரெஸ்ட்டோடு படிக்கிறீங்க. இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் ஐயோ நம்ம இங்கிலீஷ் கற்றுக்கணுமேன்னு நீங்கள் படிக்கல இல்லையா? ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. ரொம்ப போர் அடிக்குதுன்னு நான் வீடியோ எடுத்தேன். மேபி இந்த வீடியோவும் ரொம்ப போராக இருக்கும்னு தான் நினைக்கிறேன். இட்ஸ் ஓகே. நான் கொஞ்சம் வளவளவாயி ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து நான் இன்றைக்கி வந்து கண்டிப்பாக நம்ம ஒரு 5 மினிட்ஸில் பேசி முடிக்கணும் அப்படின்னு நான் நினச்சி எடுத்தேன். 16 மினிட்ஸ், கிட்டத்தட்ட 17 மினிட்ஸ் ஆயிடுச்சு. பட் இட்ஸ் ஓகே. நான் இந்த ஃப்யூச்சர் வீடியோஸில் எனக்கு கொஞ்சம் இந்த வளவளவலான்லாம் பேசுகிறத விட்டுட்டு கொஞ்சம் கம்மியாக பேச ட்ரை பண்ணுறேன். லெட்ஸ் க்ரோ டுகெதர்.